ரம்புட்டான் பழத்தை விரும்பி சாப்பிடுபவர்களா நீங்கள்? இவங்கெல்லாம் இந்த பழத்தை தொட்டு கூட பாத்துறாதீங்க. உடம்புக்கு மிகவும் சக்திகள் கொடுக்கக்கூடிய ஒன்று பழ வகைகள் அதிக பங்கு வகிக்கிறது. பழங்களில் ஒவ்வொரு விதமான பழங்கள் இருக்கிறது. நாம் எப்பவுமே சாப்பிடக்கூடிய பழங்கள் மாதுளை, ஆப்பிள், கொய்யா, பலாப்பழம், மாம்பழம். அதில் அரிய வகையாக எப்போவாவது சாப்பிடக்கூடிய பழங்கள் தான் மங்குஸ்தானி, ரம்பூட்டான், டிராகன் ஃப்ரூட், ஸ்ட்ராபெரி போன்றவைகள். எப்பயாவது சீசனில் மட்டும் கிடைக்கக்கூடியது. அதை நாம் வாங்கி சாப்பிடுகிறோம். அது அதிக விலை கொண்டதாக இருக்கும். ஏனென்றால் அது வெளியே தென்கிழக்கு பகுதியில் ஆசியாவில் வளரக்கூடிய பழ வகைகள். அதனால் நமக்கு அந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்கிறது, எப்பொழுதுமே கிடைப்பதில்லை. அதனால் அதை மக்கள் எல்லோரும் ஆர்வமுடன் வாங்கி உண்கிறார்கள். அதை யாரெல்லாம் உண்ண வேண்டும், யாரெல்லாம் உண்ணக்கூடாது என்று ஒரு சில முறைகள் இருக்கிறது. எல்லோருமே ரம்புட்டான் பழத்தை சாப்பிடக்கூடாது. ரம்புட்டான் ஒரு வறண்ட பகுதியில் வளரக்கூடிய பழமாகும். இது பெரும்பாலும் தென்கிழக்கு ஆசியாவில் வளர்க்கப்படுகிறது. லிச்சி, லாங்கன் மற்றும் கினேபா பழங்கள் நெருங்கிய தொடர்புடையவை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், குற்றாலம் மலை போன்ற பகுதிகளில் இந்த பழம் விளைகின்றது. ரம்புட்டான் பழம் காயாக இருக்கும்போது பச்சை நிறத்திலும், பழுத்த பிறகு சிவப்பு அல்லது மஞ்சள் நிறமாக மாறும். தற்போது தமிழகத்திலும் பல பகுதிகளில் பழங்களை விவசாயிகள் பயிர் செய்ய ஆரம்பித்துள்ளனர். ரம்பூட்டான் பழம் சிவப்பு நிறத்தில் மென்மையாக முட்களை கொண்டது. உள்ளே ஒரு வெள்ளை ஜெல்லி போன்ற பழம் உள்ளது. அதன் சுவை இனிமையானது. இந்த பழம் இனிப்பு மற்றும் புளிப்பு சுவையின் கலவையாகும். இதில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. இதனை உட்கொள்வது உடலுக்கு மிகவும் நன்மை பயக்கும். இந்த பழத்தை உட்கொள்வதன் மூலம் பல ஆரோக்கிய நன்மைகளை பெறலாம். ரம்பூட்டான் பழத்தின் சிறப்புகள்: இந்த பழத்தில் வைட்டமின் சி, நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன. இது செரிமானத்தை மேம்படுத்துகிறது மற்றும் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது. உடம்பில் புதிய செல்களை புதுப்பித்தல், உடல் சோர்வு நீங்குதல். இந்த பல நன்மைகளை உடலுக்கு உண்டாக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சரும செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்கின்றன. எனவே ரம்புட்டான் பழம் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. ரம்புட்டானில் வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன. அவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் நோய்களை எதிர்த்து போராடவும் உதவுகின்றன. ரம்புட்டான் பழங்களை யார் சாப்பிடக்கூடாது? ரம்புட்டான் பழம் பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருந்தாலும் கர்ப்பிணிகள், தாய்மார்கள், 3 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இப்பழத்தை சாப்பிடக்கூடாது. இதில் உள்ள வழுவழுப்பு தன்மை மூச்சுக்குழாயில் சிக்கிக்கொண்டு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். எனவே குழந்தைகள் இந்த பழத்தை சாப்பிடும்போது அதிகம் கவனம் தேவை. வழுவழுப்பான இந்த பழத்தை குழந்தைகள் சாப்பிடும் பொழுது தொண்டையில் சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. இதனை கவனத்துடன் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். அதேபோல் 3 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இப்பழத்தை சாப்பிடுவதை தவிர்க்கலாம். அதனால் இதில் சொல்லியபடி வீட்டில் உள்ள பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு எந்த பழங்கள் கொடுத்தாலும் அதிக கவனத்துடன் கொடுக்க வேண்டும். எந்த பழத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆராய்ந்துவிட்டே பின்பு குழந்தைகளுக்கு பழத்தை கொடுக்க வேண்டும். பழங்கள் என்றாலே சத்துதான் என்று சொல்வார்கள். ஆனால் அதிலும் ஒரு சில சிக்கல்கள் இருக்கிறது. பெற்றோர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக, மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.